விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் ரொம்பவே ஒரு முக்கியமான தகவல் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன் முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பயனுள்ள விஷயங்கள் தாங்க இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே தான் ஆகணும். தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய திருத்திக்கிறது அப்படின்றது கூட நிறையவே இருக்கும். விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எதற்காக வாழுறோம் அப்படிங்கிறது தெரியாத ராசி. அத்தனை பிரச்சனையுமே தூக்கி நம்ம தலை மேலே வச்சுக்கிட்டு மனதில் பாரத்தை சம்பந்தப்பட்ட இப்போ ஒரு தாராள மனப்பான்மையுடையவங்க அப்படின்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க தான். தாராள மனம் அப்படிங்கிறது தனக்கு மிஞ்சியது அப்படின்னு கிடையாதுங்க. தன்னுடைய நட்புக்காகவும் தன்னுடைய அன்புக்காகவும் தாய்கிட்ட கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லை கொடுக்குறாங்க பாருங்க, அவங்க தான் பார்க்கும்போது சில இடத்துல ஆச்சரியமாக இருக்கும். தலைகணம் இல்லாதவங்க எந்த இடத்திலுமே என்னால் முடியும் அப்படிங்கிற தலைகணம் இருக்காது. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா இவங்களால் எந்த விஷயத்தையும் சமாளிக்கக்கூடிய தன்மையும் வல்லமையும் இருக்குது. ஆனாலுமே இந்த விஷயத்தை நாம் எப்படி தான் செய்யணும், அடுத்தவங்களுக்கு பணிந்து போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் உடையவங்க வாழ்க்கையில் மேச ராசி மிதுன ராசியை திருமணம் செய்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க யாருன்னா விருச்சிக ராசி தான். விருச்சிக ராசியில் எந்த கிரகமும் உச்சம் கிடையாது. அதற்கு மாறாக சந்திரன் தான் நீச்சம். நீங்கள் என்ன ஆகும் அப்படின்னா சந்திரன் நீச்சம் அப்படிங்கிறதால அதிகமாக சிந்தனை உடையவங்க. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னா யோசிக்கவே மாட்டாங்க. மழையிலையும் சரி வெயிலையும் சரி எதுவாக இருந்தாலும் போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் இவங்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் அடுத்தவங்க நல்லா இருக்கணும், நம்மளை தேடி வந்தவங்க நல்லா இருக்கணும், உங்கள் வாழ்க்கையில் அடுத்தவங்களை தூக்கி விடணும், நம்மளால் ஒரு நல்ல விஷயம் ஏதாச்சும் நடந்துச்சு அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எண்ணம் அதிகமாகவே இருக்கும். மனசில் ரொம்பவே ஓப்பனாக பேசக்கூடியவங்க. அதனால் பல பிரச்சனையும் சந்திப்பாங்க. இந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். இதனால் அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய வெகுளி குணம் அப்படிங்கிறது ஈஸியாக வெளியே தெரிஞ்சிடும். விருச்சிக ராசி இப்போது அனுஷம் கேட்டை விசாகம் நட்சத்திரத்தில் உள்ளடக்கியது. விருச்சிக ராசி உங்களுடைய எல்லா விஷயத்தையும் நீங்கள் வெளிப்படையாக சொல்லாதீங்க. நீங்கள் உண்மையாக இருந்து என்ன சாதிக்க போகிறீங்க, ஒன்றுமே சாதிக்க போகிறதில்ல. நேர்மையாக இருந்தாலும் யாரும் உங்களை புகழவும் மாட்டாங்க, தலையில் தூக்கி வச்சுக்க மாட்டாங்க. ஒரு பழகிட்டாங்க. மனசில் நல்ல எண்ணம் உடையவங்க. நீங்கள் அடுத்தவங்க தப்பு செஞ்சாலுமே இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பணம் கேட்டால் உதவி செய்யவே செய்யாதீங்க. கூட்டு தொழில் பண்ணவே பண்ணாதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடவே போடாதீங்க. கடன் வாங்கி தராதீங்க. பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்கக்கூடியவங்க நீங்கள் தான். திருமண வாழ்க்கை ரொம்ப கேவலமாக சந்திக்கக்கூடிய நபரும் விருச்சிக ராசிக்காரங்க தான். இந்த கேவலம் எப்படி அப்படின்னா இவங்களுக்கு மானம் மரியாதையே போனாலும் பரவாயில்ல, ப்ரெஸ்டீஜ் போனாலும் பரவாயில்ல, வாழ்க்கையில் தன்னுடைய பேர் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், யார் எதிலும் அசிங்கப்பற்றக்கூடாது, விட்டு கொடுத்து போகிற தன்மையில் இவங்களுக்கு இருந்தாலுமே பிரச்சனை வரும். ஆனால் பார்க்க அந்த பிரச்சனையை எப்படியாச்சும் நம்ம விலக்கிட்டு எப்படியாச்சும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு ரொம்ப போராடுவாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். ஒரு 20,000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டாங்க, அந்த 20,000 ரூபாய் தரணும் அப்படின்றதுக்காக உடம்பு சரியில்லாத போதிலும் காசு இல்லாத போதிலும் கடன் வாங்கியாச்சும் தருவாங்க. எல்லாத்தையுமே சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுவாங்க. விருச்சிக ராசிக்கு நம்ம நிறைய பதிவில் சொல்லியிருக்கிறோம். எல்லாமே காஞ்சிபரேஸ்வரர் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் தாங்க.
அப்போது நம்ம இதுக்கு முன்னாடி பதிவில் சொல்லியிருக்கோம், செவ்வாய் தான் இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வைத்தீஸ்வரரை வணங்குவது ரொம்பவே நல்லது. எவ்வளோக்கு எவ்வளோ வைத்தீஸ்வர பகவானை வணங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அதிலும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் வணங்கும் பொழுது ஒவ்வொரு விருச்சிக ராசிக்கும் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்போது இந்த கோவிலுக்கு போங்க, நீங்கள் உட்காருங்க, மனசில் உங்கள் பிரச்சனையை சொல்லுங்க, சரி பண்ணி கொடுப்பார். வாழ்க்கை மாறுவதை நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாங்க. இன்னொரு விஷயம், நம்ம ஏன் இந்த கோயிலுக்கு போக சொல்கிறோம் அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, அதில் ஃபெயிலியர் ஆகிடுறாங்க அப்படின்னா அப்படியே விட்டுடுவாங்க, மனம் தளர்ந்து போயிடுவாங்க. ஆனால் விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அது எத்தனை வாட்டி ஒரு தடை வந்துச்சு அப்படின்னாலுமே அதை அவங்க முயற்சி எடுத்து அந்த முயற்சியை ஒரு 5 வாட்டி நீங்கள் முயற்சி பண்ணுங்க, வெற்றி எப்படி இருக்கும். திரும்ப திரும்ப நம்ம ஆர்டர் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா? அதே மாதிரி இங்கே ஒரு நிமிஷம் வெற்றி அப்படிங்கிறதுக்காக அதிகமாக போராடுறீங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வைத்தீஸ்வரர் அருள் இருந்தால் இன்னும் வேகமாக பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். அதே மாதிரி ஆளை பார்த்து என்றைக்குமே எடை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்குது. அவங்க எதிரியாக இருந்தாலுமே போயிட்டு உதவி செய்யக்கூடிய பண்பு, இரக்க குணம் அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறையவே இருக்குது. எல்லா விஷயத்தையுமே ஈஸியாக வெளிப்படுத்துவாங்க. தன்னை பற்றி ஒரு விஷயம் இருக்கலாம், அது எல்லாமே தெரிவிப்பாங்க. ஆனால் 2 விஷயம், இவங்க ரியல் எஸ்டேட் துறையில் இருக்காங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருப்பாங்க. சொந்த வீடு அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய 3ஆம் வீட்டில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். அதனால் பார்த்திங்கன்னா கூட பிறந்த உங்கள் மேலே ரொம்ப பாசம் இருக்கும். அதுவும் விருச்சிக ராசிக்கு பெண்களால் பிரச்சனை அதிகமாக இருக்கும். இவங்களுடைய 9ஆம் வீடு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காங்க. அந்த செவ்வாய் நீச்சம் அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க வாழ்க்கையில் தடை அப்படிங்கிறது ஒரு பெண்ணால் தான் ஏற்படும். நிறைய இடத்துல கூட நிறைய அசிங்கங்களை பெண்ணால் இவங்க சந்திச்சு இருப்பாங்க. எந்த விஷயத்திலுமே ஒத்து போகவே மாட்டாங்க. எல்லா இடத்திலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ யாரை குறை சொல்லி இருந்தாலும் அந்த குறையும் மனசில் வாங்கி ஃபீல் பண்ணிவிட்டு திரும்பவும் முயற்சி எடுத்து போயிட்டே இருக்கிறது யாருன்னா இன்னும் விருச்சிக ராசிக்காரங்க தான். நேர்மையான கோபம் வரும், இருந்தாலுமே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கப்பட்டு எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாங்க. செஞ்சு கொடுத்தாதான் சும்மா கிடையாது, மனம் உருகி ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப நேசப்பட்டு எல்லா விஷயத்தையுமே செய்வாங்க. ஆனால் இவங்களுக்கு யாராச்சும் உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து ஏமாறுவாங்க. கடைசி யாருமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யாருமே உதவி அப்படின்னு சொல்லிட்டு செய்யவே மாட்டாங்க. குடும்பத்தில் ஒரு பாரத்தை சுமக்கக்கூடியவங்க என்றைக்குமே இவங்களுக்காக இவங்க எதுவுமே செஞ்சுக்க மாட்டாங்க. கடன் பிரச்சனையை அதிகமாக சந்திக்கிறாங்க. ஒருத்தவங்க இவங்களை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும் இவங்க கூட பழகுவாங்க. அவங்கள திருத்தலாம்னு இவங்க நினைப்பாங்க. இதுதான் இவங்க செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறுன்னு சொல்லலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். இப்போ உங்களுக்காக கடன் வாங்குங்க, உங்களுக்காக அன்பு செலுத்துங்க, உங்களுக்காக நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க. ஆனால் அடுத்தவங்களுக்காக நீங்கள் எதுவும் செய்யாதீங்க. அடுத்தவங்களை காப்பாற்றணும், அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே நினைக்காதீங்க. கடன் வாங்கி தரணும்னு சொல்லிட்டும் நினைக்காதீங்க. உங்களை நீங்கள் தான் கவனிச்சுக்கணும். உங்களுக்காக நீங்கள் உழைங்க, உங்களுக்காக நீங்கள் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைங்க. உங்களை நீங்கள் இவ்வளோ உதவி பண்ணியும் உங்களை ஒருத்தவங்க கூட நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கேட்க மாட்டாங்க. அதனால் உங்களை நீங்கள் தான் நல்லபடியாக பார்த்துக்கணும்.
உண்மையாக பேசுகிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்காக நீங்கள் வாழுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் நல்லா இருப்பீங்க. மேலும் நீங்கள் சீரும் சிறப்புடனும் செல்வ செழிப்புடனும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.